இமாம் புகாரியுடைய சஹீஹுல் புகாரியின் கிதாபுர் ரெகாக் நெகிழ்வூட்டும் உபதேசங்கள் என்கின்ற அந்த பாடத்தில் நாங்கள் இப்பொழுது 3வது தொடரிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த கால 2 தொடர்களிலும் நாம் அதாவது சில செய்திகளை பார்த்தோம். அதில் கடந்த வாரத்திலே நான் சொன்ன செய்திகளில் அந்த பாபை முடிக்கிற நேரத்தில் கடைசி பகுதியில் ஒரு செய்தி இருந்தது. அதை நான் என்ன செஞ்சிட்டேன், அதாவது பாடம் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். என்னன்னு சொன்னால், அதாவது இந்த தூளுல் அமல் நீண்ட கால ஆசை அப்படி என்கின்ற அந்த எண்ணத்துக்கு கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை இமாம் புகாரி கொண்டு வந்தார். அதில் கடைசியாக நம்ம நல்லெண்ணங்களோடு செய்யக்கூடிய எல்லா கூலிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயதெல்லை எல்லா நன்மைக்கும் வயதெல்லை பார்க்காமல் அல்லாஹு தாலா கூலி தருவான் அப்படி என்ற ஒரு பாபு போட்டிருந்தார். அது எதற்காக அந்த செய்தியை கொண்டு வந்தாருன்னா, 60 வயது அடைந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா எல்லா ரீசனையும் என்ன செஞ்சிட்டான், முற்படுத்தி விட்டான். இனி அவர் இறைவன்ட்ட காரணம் சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படி என்கின்ற ஒரு செய்தியின் மூலம் நம்ம அமல் செய்ய தேவலம், இதுக்கு பின்னால் நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு என்னது கிடைக்காது என்கின்ற தவறான முடிவுகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஹதீஸுகளை கொண்டு வந்தார். அந்த பாபில் ஒரு ஹதீஸ் நான் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அது சென்ற பாடத்தில் விடுபட்டிருந்தது. என்னன்னு சொன்னால் 6424வது இலக்கத்தில் வருகிறது. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மாலி அப்தி அல் முஃமினி இந்தி ஜஸாஉன் இதா கபல்து சஃபியஹு மின் அஹ்லில் ஜன்னah ثم احتسبه இல்லா அல் ஜன்னah. அதாவது எனது அடியார்களில் அதாவது வேறு எந்த கூலியை நான் கொடுக்க முடியாத சொர்க்கத்தை தவிர எந்த நிலையில் பொறுமை காத்த மனிதர் என்கின்ற ஒரு செய்தி அதில் வருது. சொர்க்கத்தை தவிர அவனுக்கு என்னிடத்தில் வேற எந்த கூலியும் கிடையாது. எப்போ தெரியுமா, இதா கபல்து சஃபியஹு ஃபஹ்தஸபஹு, நான் அவனுக்கு விருப்பமான ஒருவருடைய உயிரை கைப்பற்றுகிற நேரத்தில் அது அல்லாஹுடைய பாதையை நான் என்ன செய்கிறேன், பொறுத்து கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கு என்ன செய்யட்டும், அதில் ஒரு நலவை எனக்கு ஏற்படுத்தட்டும், எனக்கு ஒரு நல்ல கூலி அல்லாஹு தஆலா அந்த பொறுமையின் மூலம் தரட்டும் என்று யார் அது இறைவனுக்காக அந்த மரணத்தை என்னது பொறுத்து கொள்கிறாரோ அவருக்கு எனக்கு கூலி என்று கொடுப்பதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எப்படின்னா, மாலி அப்தி அல் முஃமினி இந்தி ஜஸா, எனது அடியான் முஃமினான அடியானுக்கு என்னிடத்தில் கூலி கிடையாது. இதா கபல்து சஃபியஹு, சஃபி என்று சொல்றது ஒருவர் தனக்கென தேர்ந்தெடுக்கிறது. முஸ்தஃபாண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இஸ்திஃபான்னு சொல்ற தேர்ந்தெடுத்தல் அர்த்தம். அப்போ சஃபியஹு, அவர் தன்னை மிகவும் விரும்பக்கூடிய மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இவருடைய மிகவும் விருப்பத்துக்குரிய ஒருவர், இதயம் மிகவும் தொடர்புள்ள ஒருவர், அவருடைய மரணம் இவருக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு இழப்பை என்ன செய்யும், ஏற்படுத்தும். சொல்ல போனால் அது உலகியல் ரீதியான ஒரு மனிதனுடைய விருப்பம். அது அந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டால், பின்னர் இழப்பு ஏற்பட்டது மட்டுமல்ல, ஃபஹ்தஸபஹு, இஹ்திசாப் அப்படி என்று சொல்றேன்னா கூலியை எதிர்பார்த்தல். ஃபஹ்தஸபஹு என்று சொன்னால் கூலியை எதிர்பார்த்தல். இப்படி கூலியை ஒருவர் எதிர்பார்த்தால் அவருக்கு எனக்கு கூலியாக ஜன்னத்தை தவிர, சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே அவருக்கு என்னது என்னிடத்தில் இல்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக. இமாம் புகாரி இந்த செய்தியை இந்த இடத்துல எதற்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால், எந்த நிமிடம் ஒரு மனிதன் இந்த பொறுமையை காத்தாலும் அவனுக்கு என்னது மறுமையில கூலி உண்டு. இந்த செய்தி இறைவனுக்காக எந்த செயல் செய்தாலும் ஒருவனுக்கு கூலி உண்டு. எனவே இதுக்கு வயதெல்லாம் என்னது கிடையாது என்கின்ற அந்த பாடத்தில் என்ன செய்கிறார், அதை கொண்டு வருகிறான்னு பார்ப்போம். இது அதாவது சென்ற வாரம் நாம் செய்ய வேண்டிய விஷயம். இதில் பாருங்க, முக்கியமான விஷயம், தந்தை தாய் பிள்ளை என்று வரையறுக்கப்படலை. சஃபி என்று சொல்றது அவருக்குரிய அம்சம். சஃபி என்று சொல்றது அது அவர் விரும்பக்கூடிய, அவர் நேசம் வைத்திருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் என்ன செய்யும், அது குறிக்கும். அதுக்கு பின்னால் அவர் பொறுத்தார் என்றால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது. அப்படின்னா இந்த உலகத்தில் அவருக்கு அந்தஸ்தை உயர்த்துறதோ, பதவி உயர்த்துறதோ, பெரும் செல்வம் கொடுக்கிறதோ எனக்கு கூலி என்ன, எனக்கு கூலியாகாது இல்லை. சொர்க்கம் தான் அவருக்கு என்னது கூலி. அப்படி என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த வாரத்துடைய பாடம் என்னன்னு சொன்னால், அதாவது கிதாபுர் ரெகாக், நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது எது பற்றிய பாடம் என்றால், இந்த உலகம் நம்ம உலகத்துடைய தேடல்கள், ஆசைகள், இவைகளை மறுமையை எண்ணி, மறுமையுடைய அதாவது அந்த விசாரணைகளை எண்ணி வரையறுத்துக் கொள்வது.
அல்லது நம்ம தேடலில் ஒரு அதாவது முழுமையான ஈடுபட்டது நிரந்தரம் என்பது போன்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்ளாமல் ஒரு பற்றற்ற நிலையில் இந்த உலகத்தில் வாழுதல் என்பதை உணர்த்தக்கூடிய மாதிரியான தலைப்பு தான் எல்லா வகையிலும் என்ன செய்யும் அதில் இருக்கும். இப்போ அடுத்த பாடமாக இமாம் புகாரி அவர்கள் போடுகிறார்கள். அதனால் மிக முக்கியம் என்னென்னா இந்த தலைப்புகளுடைய தலைப்பை வித்தியாசமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மிக முக்கியம். ஏன்னா எல்லாமே எனக்கு எப்படி வந்துடும், கிதாப் இருக்காங்கன்னா அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும். ஆனால் தலைப்பு நம்ம சரியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா உலக ஆசைகள், உலக ரீதியான அந்த எல்லை மீறல்கள் என்னென்ன வகையிலெல்லாம் வரும் அப்படின்ற அதில் வரும். தூளுல் அமல், நீண்ட ஆசைகள், நீண்ட ஆசை அதாவது எல்லையற்ற ஆசை, இப்படி ஒரு தலைப்பு என்ன செய்கிறாரு இமாம் புகாரி போடுறாரு. அதே போல் இந்த உலக விஷயத்தில் மூழ்கி போகிறது அப்படின்னு தனி தலைப்பு போடுறாரு. இப்படி சின்ன சின்ன தலைப்புக்கெல்லாம் வித்தியாசம், சின்ன டிஃப்ரெண்ட் தான். என்னது மைனர் டிஃப்ரென்ஸ் தான் அதில் நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் அதில் என்னது இல்லை. இப்போ அந்த அடிப்படையில் இதில் பாருங்கள், அடுத்த தலைப்பாக இமாம் புகாரி என்ன போடுறான்னு சொன்னால், பாபு மா யுஹ்தரு மின் ஜஹ்ரத்தி துன்யா வ தனாஃபுஸி ஃபீஹா. பாபு போடுற இந்த பாடம் மா யுஹ்தர் என்று சொன்னால் எச்சரிக்கப்படுதல், தஹதீர் எச்சரிக்கை. மா யுஹ்தர் மின் ஜஹ்ரத்தி துன்யா, துன்யாவுடைய ஜஹ்ரத் மலர்ச்சி, துன்யாவுடைய அந்த கவர்ச்சி, இந்த கவர்ச்சி பற்றிய எச்சரிக்கையும் வ தனாஃபுஸி ஃபீஹா, அதில் போட்டி போடுதல் பற்றிய எச்சரிக்கையும். இந்த உலகம் பற்றிய, உலகத்துடைய கவர்ச்சி பற்றிய எச்சரிக்கையும் அதில் போட்டி போட்டுக் கொள்வது பற்றிய எச்சரிக்கையும். இது பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன எச்சரிக்கைகள் செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன எச்சரிக்கைகள் செய்தார்கள் அப்படி என்ற செய்தி கொண்டு வர. நான் ஏற்கனவே சொன்னது போல இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் தலைப்புகள் என்ன செய்வார், ஹதீஸ்களுடைய வார்த்தைகள் எடுத்து என்ன செய்வார் போடுவார். இதில் ஜஹ்ரத்து துன்யா, தனாஃபுஸ், இந்த வார்த்தையெல்லாம் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள், அதை என்ன செய்வார் தலைப்பாக அவர் போடுவார். நம்ம பார்த்தோம். இதில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 6425வது செய்தியாக கிட்டத்தட்ட 7 செய்திகளை என்ன செய்கிறார் இதில் கொண்டு வரார். மொத்தமாக 7 செய்திகளை இந்த பாடத்துக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். எல்லாமே இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கணும் என்ற அந்த செய்தி சொல்லுது, அனுபவிக்க கூடாதுன்னு அந்த செய்தி சொல்லலை. நீ இஸ்லாத்துடைய எந்த செய்தி எடுத்துக்கிட்டாலும் உலகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு என்ன செய்யாது சொல்லாது. அனுபவிக்க கூடாதுன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு வெளியே இஸ்லாம் சொல்லுது. மன் ரஹிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என வழிமுறையார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர்கள்னு எப்போ சொன்னது, உலகத்தை அனுபவிக்கிற டைமில் தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்படின்னா என்ன, உலகத்தை அனுபவிப்பது எனது வழிமுறைகளில் ஒன்று. ஆனால் இந்த பாடம் என்னன்னா அந்த கவர்ச்சியில் நம்ம தனாஃபுஸ் பண்ணுறது, போட்டி போடுறது, நம்மளே அழிச்சிக்கிறது, சரியான இலக்கை விட்டு நம்ம என்ன செய்யறது திசை திரும்பி விடுவதை பற்றிய செய்திகள். முதல் செய்தியாக பாருங்க, அதாவது இது ஒரு அழகான செய்தி, கொஞ்சம் விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு செய்தி. இன்னும் சொல்ல போனால் விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள் கூட இதில் கொஞ்சம் நிறைய டைம் என்ன செஞ்சாங்க இதில் எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மிக ஷார்ட்டாக என்ன செஞ்சிட்டாங்க அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு அழகான ஒரு மெசேஜ் அதில் இருக்குது. அந்த மெசேஜுடைய பிரயோசனங்கள் அந்த உதாரணத்தை பற்றி சிந்திக்க 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 என்ன செய்யும், அது நிறைய செய்திகள் அது கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி என்ன செய்யுது இதில் வருது என்னன்னு சொன்னால், அதாவது அம்ர் இப்னு அவுஃப் அப்படி என்று சொல்ல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல்ல, அம்ர் இப்னு அவுஃப் அப்படி என்கின்ற நபித்தோழர் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி இது. அம்ர் இப்னு அவுஃப் பற்றி இதில் ஒரு விளக்கம் வருது அப்படின்னு சொன்னால், வஹுவ ஹலீஃபுன் லிபனி ஆமிர் இப்னு லுஆ, இவர் ஆமிர் இப்னு லுஆ அப்படி என்கின்ற அந்த அந்த அவருடைய பரம்பரையில் வந்த அந்த கோத்திரத்தினர் இருக்கிறாங்களே அவர்களுடைய ஹலீஃப். ஹலீஃப் என்ன, ஹலஃப் என்ற சத்தியம் செய்தான். ஹலீஃப் என்று சொல்றது என்னன்னு சொன்னால், அரபில் ஹெல்ஃப் இருக்குது. ஹெல்ஃப் என்றா சட்டப்படி இல்லை, அது அதாவது முறைப்படி பார்த்தா இல்லை, ஆனால் சத்தியம் பண்ணி சேர்ந்துக்கிறது, சத்தியம் பண்ணி சேர்ந்துக்கிறது. இப்போ நான் இந்த குழுவில் இல்லை, ஒரு 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 டீம் ஒன்று வேக் பண்ணுது, அது அந்த குழுவில் இல்லை, நான் உங்களோட இருப்பேன், நீங்கள் என்ன உங்களை மாதிரியே பார்க்கலாம், நான் முழு வேலை உங்களை மாதிரியே என்ன செய்வேண்டி ஒப்பந்தம் பண்ணி சத்தியம் பண்ணிக்கிறது. ஏன்னா ஒரு விஷயத்தில் ஒருவர் இணைகின்ற பொழுது அந்த குணங்கள் அந்த அதெல்லாம் சேர்ந்து இணைஞ்சிருக்கும். வெளியில் ஒரு ஆள் அதுக்குள்ளே அதுக்குள்ளே என்ன செய்ய மாட்டார், அதுக்கேற்ற மாதிரி செயல்பட மாட்டார். அப்போ அதை இணைச்சிக்கிறதுக்கு என்ன மிக முக்கியம், நீனு அது மாதிரி செயல்படுவாய் என்கின்றது மிக முக்கியம். அப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு முன்னால் ஜாகிலிய காலத்துக்கு நிறைய இருந்தது. இந்த அடிப்படையில் ஹலீஃபானவர்கள், ஹலீஃபானா அந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் அவர். ஆனால் கோத்திரம் அவரை நீங்கள் இனி உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்தால் நம்ம தான் என்னது பொறுப்பு, உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம் என்று அந்த சேர்த்து கொள்றதுக்கு ஹலீஃப் என்ற சொல்ல அரபில் என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. வஹுவ ஹலீஃபுன் லிபனி ஆமிர் இப்னு லுஆ. இந்த லுஆ யாரு, அதாவது கஅப் இப்னு லுஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை இது. அப்படி போகிற நேரத்தில் கஅப் இப்னு லுஆ அப்படி தான் என்ன செய்யும் போகும். ரசூல் பாட்டனார், நம்ம 30 பாட்டனார் படிக்கிறோமே, அந்த பாட்டனாரில் கஅப் இப்னு லுஆன்னு வரும். அப்போ கஅப் வழியாக ரசூலுல்லாஹோட பரம்பரை வருது.
லுஆட அதாவது மகன் கஅப் வழியாக வருது. இது லுஆ வழியாக காலிப். இதில் வரக்கூடிய செய்தி ஆமிர். லுஆ வழியாக இதில் வரக்கூடிய செய்தி ஆமிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பார்ட்னர் லுஆ. லுஆவுடைய இன்னொரு மகன் தான் இந்த ஆமிர் என்றவர். இந்த ஆமிருடைய பரம்பரையினருக்கு அங்கத்தவராக இருந்தவர். அவர் சத்தியம் பண்ணி அந்த அங்கத்தவராக இணைந்தவர். யாரு? இந்த அம்ர் இப்னு அவுஃப். அம்ர் இப்னு அவுஃப் ரெண்டு நபி தோழர்கள் இருக்கிறாங்க. அம்ர் இப்னு அவுஃப் இரண்டு நபி தோழர்கள். ஒன்று அம்ர் இப்னு அவுஃப் ஹலீஃபு இந்த பனி ஆமிர் இப்னு லுஆ இதில் வந்தவர். இன்னொரு அம்ர் இப்னு அவுஃப் இருக்கிறார். அவருக்கு முஸனி என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மரணிச்சவர். அந்த அம்ர் இப்னு அவுஃப் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் என்னது மரணிச்சவர். அப்ப ரெண்டு அம்ர் இப்னு அவுஃப் இருக்கிறாங்க. ஒருவர் முஸனி, அடுத்தவர் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்ப இந்த ரெண்டு அம்ர் இப்னு அவுஃப்ல இவர் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை வழியான ஒரு பரம்பரையில் சம்பந்தப்படக்கூடியவர். அதாவது பனு ஆமிரோட சம்பந்தப்படக்கூடியவர். அதனால வஹுவ ஹலீஃபுன் லி பனி ஆமிர் இப்னு லுஆடு வருது. நபித்தோழர்களோட வரலாறு எழுத நேரத்தில் இந்த ஹதீஸுடைய அறிவிப்புக்கெல்லாம் முக்கியமாக என்ன செய்வாங்க கொண்டு போடுவாங்க. வித்தியாசத்துக்கு இது மிக முக்கியம். சில இடத்துல அம்ர் இப்னு அவுஃப் பொதுவாக வந்துடும். இந்த அம்ர் இப்னு அவுஃப் யார், அந்த அம்ர் இப்னு அவுஃப் யாருன்னு வித்தியாசம் இருக்கும். இப்போ இதில் வரக்கூடிய அம்ர் இப்னு அவுஃப் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். இதில் வரக்கூடிய அம்ர் இப்னு அவுஃப் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். இப்போ இவர் அதிலே வருது பாருங்க, கான ஷஹித பத்ரன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களோடு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு நபி தோழராக இவர் இருந்தார். இரண்டாவது விளக்கம். இந்த அம்ர் இப்னு அவுஃப் யார் கேட்கிறார் இந்த செய்தி என்று பார்த்தீங்கன்னா மிஸ்வர் இப்னு மஹ்ரமா. மிஸ்வர் இப்னு மஹ்ரமான்றவர். மஹ்ரமாவும் நபித்தோழர், மிஸ்வரும் நபித்தோழர். மஹ்ரமாவும் நபித்தோழர், மிஸ்வரும் நபித்தோழர். எப்படி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர், அவருடைய மகன் அப்துல்லாவும் நபித்தோழரோ, இந்த அவங்களோட ஏஜ் தான் இவரெல்லாம் அவர்களுடைய ஏஜ். மிஸ்வர் அதாவது என்னது மிஸ்வர் இப்னு மஹ்ரமா. இந்த இரண்டு நபித்தோழர்கள். அப்ப இதுல என்ன, அதுக்கு அடுத்ததாக மிஸ்வர் இப்னு மஹ்ரமா அவர்கிட்ட அறிவிக்கிறார். யார்கிட்ட? இந்த அம்ர் இப்னு அவுஃப் இருந்து மிஸ்வர் என்றவர் அறிவிக்கிறார். மிஸ்வர் இருந்து உர்வத் இப்னு ஜுபைர். மிஸ்வர் இருந்து உர்வத் இப்னு ஜுபைர் என்ன செய்யறாரு அறிவிக்கிறார். இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், உர்வத் இப்னு ஜுபைர் இப்னு ஷிஹாப், இப்னு ஷிஹாப் அதாவது மூசா என்றவர். இதை ஏன் அந்த தகவலை சொன்னேன்னு சொன்னா, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இந்த ஹதீஸை சொல்றாரு, இந்த செய்தியில இரண்டு நபித்தோழர்கள் ஒன்றா வராங்க, மூன்று தாபீன்கள் ஒரு இடத்துல வராங்க. ஹதீஸுடைய வளமை என்ன, ஒரு சஹாபி, ஒரு தாபீன், அப்புறம் தபு தாபீன், அப்படி போகும். இதுல அம்ர் இப்னு அவுஃப் என்ற நபித்தோழர்கிட்ட இருந்து அறிவிக்கிறவர் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா நபித்தோழர். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா அறிவிக்கிறவர் உர்வத் இப்னு ஜுபைர் என்ற தாபிஈன். உர்வத் இப்னு ஜுபைர் அறிவிக்கிறவர் இப்னு ஷிஹாப் என்ற தாபிஈன். இப்னு ஷிஹாப் அறிவிக்கிறவர் மூசா இப்னு உக்பா என்ற தாபிஈன். அப்படி என்ன, ஒரே இஸ்னாத்ல மூணு தாபிஈன், ரெண்டு நபித்தோழர் வரக்கூடிய ஒரு செய்தி என்ற ஒரு முக்கியமான செய்திகள் உண்டு இந்த அறிவிப்பால் வரிசைகள்ல. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு நபி ஒரு தாபிஈன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னா அங்க விடுபட்டது நபித்தோழர் தான் கன்ஃபார்ம் என்ன செய்யலாது சொல்ல முடியாது. ஒரு தாபீனே என்ன செய்யலாம், அந்த இடத்துல விடுபட்டிருக்கலாம் என்று சொல்வதற்கான காரணம் இது. அன்புள்ள சகோதரர்களே, இதுல மிஸ்வர் இப்னு மஹ்ரமாவை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு செய்தியை நான் சொல்றேன். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. மஹ்ரமா இவர் நபித்தோழர். ஆனா அந்த ஹதீஸ்ல வருது என்னன்னு சொன்னால், அவருடைய குணத்தில் ஒரு கடுமை இருந்தது. அவருடைய குணத்தில் ஒரு கடுமை இருந்தது. இயல்புல அவற்ற ஒரு கடும் தன்மை அவற்றில் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குது, பங்குடனுமே. அந்த பங்கீட்டில் அவருக்கு ஒரு பங்கு போகணும். அவர் ஏதோ ஒரு அடிப்படையில் ரசூலான்ட்ட வருவதற்கு லேட் ஆகிட்டார். மகனை கூப்பிட்டு சொல்றாரு, மிஸ்வரை கூப்பிட்டு, வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்னோட பங்கு கேட்டு வருவோன்றான். நம்மளோட பங்கை கேட்டுட்டு வருவோன்னு வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு. வீட்டு வாசலில் நின்று மகன்கிட்ட சொல்றாரு, கூப்பிடுங்க அவர்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுங்கன்னாங்க. கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே மகன் சொல்றாரு, மிஸ்வர் உனாதி லக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி லா உனாதி என்றார். உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரை நான் கூப்பிடுறதாண்டாரு, நான் கூப்பிட மாட்டேன்டார் அவர். யார் சொல்றாரு? மகன் மிஸ்வர் சொல்றாரு, நீங்க ரசூலுல்லாஹ்வை உங்களுக்காண்டி வெளியே வர சொல்றீங்க, அப்ப நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன்டார் மிஸ்வர். மகன் மஸ்வர் யார் சொல்றாரு, நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நாதிஹி கூப்பிடுங்க, ஃப இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடிச்சவர் எல்லாரும் வருவார் என்னார். நீங்க கூப்பிடுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பெருமை பிடித்தவர்ல, அழைச்சா உடனே என்ன செய்வாரு, வருவாரு என்று சொன்னார். பாருங்க, அது அதனால தான், அதாவது மிக முக்கியமான நபித்தோழர்கள் என்ன கடுமை காட்டினாலும் அந்த நபியுடைய நல்ல இயல்பு என்ன செஞ்சிருந்தாங்க, விளங்கி வச்சிருந்தாங்க. கூப்பிடுங்க, ஃப இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் அடக்கி என்ற பெருமை பிடிச்சவர் அல்ல, சொன்னா என்ன செய்வாரு, அவர் வருவார். அதாவது கடுமையாக நடக்கக்கூடியவரோடும் மென்மையாக என்ன செய்வாரு, அவர் நடப்பாரு. ரசூலுல்லாஹ் வர்ற நேரத்திலே கூப்பிட்டார் தானே,
வார நேரத்தில் எப்படி வாரன்னா இவருக்கு என்ன பங்கோ அதை எடுத்துகிட்டே வந்துட்டார் ரசூலாங்க. ரசூலாங்க எடுத்துகிட்டு வராங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு நேரத்தோடய வச்சுருந்தேன் நாங்கள் ரசூலாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் நேரத்தோடே வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இதை கொடுக்குறாங்க. இப்போ இந்த செய்தியில் அதுக்குரிய நபித்தோழர் யார்? மஹ்ரமா, இவர் மிஸ்வர். இது நடக்குது ஹிஜ்ரி, அதாவது 8ஆம் ஆண்டுடைய கடைசி, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுடைய கடைசி. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸில் தங்கம் என்ன செஞ்சது, தங்க இதுகள் இருந்தது. அதனால தான் சொல்லுவாங்க தங்கம் தடை செய்யப்பட்டது ஹிஜ்ரி 8க்கு பிறகுதான். ஹிஜ்ரி 8க்கு பிறகுதான் தங்கம் என்ன செஞ்சது, தடை செய்யப்பட்டது. அப்படி என்ற செய்தி என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இந்த செய்தியை தான் என்ன செய்வாங்க, அதுக்கு ஆதாரமாக முன்வைப்பார். ரசூலுல்லாஹ் மிச்சம் பிந்தின காலத்தில் என்ன செஞ்சாங்க, இந்த தங்கத்தை தடை செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, மிஸ்வர் இப்னு மஹ்ரமாவுக்கு இந்த ரெண்டு பேரும் சம்பந்தப்படுற செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ன செய்கிறது, வருகிறது. மிஸ்வர் மிக முக்கியமான நபித்தோழர்கள் ஒருவர், மார்க்க விளக்கமுள்ள மிக முக்கியமான நபித்தோழர்கள் ஒருவர். இந்த செய்தியில் என்ன, வஹுவ ஹலீஃபுன் லி பனி ஆமிர் இப்னு லூஆ கான ஷஹித பத்ரன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சொல்றாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ அபா உபைதத இப்னுல் ஜர்ராஹ் இலல் பஹ்ரைன். அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் நம்மளுக்கு எல்லோருக்கும் பிரபல்யமான நபித்தோழர். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களா, அபு உபைதாவா? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களா, அபு உபைதாவா என்றல அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே முற்படுத்திய ஒருவரண்டா அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழராக என்ன செஞ்சார், அவர் இருந்தார். அப்போ இந்த அபு உபைதா ரசூலான காலம் தொடக்கமே பொருளாதார விஷயங்கள் அவர் நிறைய என்ன செஞ்சார், பொறுப்படுத்திருந்தார். மிக, அதாவது அமானிதம் பேணுவதில் மிக உச்சகட்டமானவராக என்ன செஞ்சார், அவர் இருந்தார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அவர்களை இலல் பஹ்ரைன், பஹ்ரைனுக்கு என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைனுக்கு அனுப்பி வைத்தார்கள். பஹ்ரைனுக்கு எதன் வழியாக போயிருப்பாங்க, கப்பலை தான் என்ன செஞ்சுக்கணும், போய்க்கணும். ஆனால் அது அந்த பஹ்ரைன் இல்லை இது, சரியா? இதில் வரக்கூடிய பஹ்ரைன் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பஹ்ரைன் என்று வந்தால் அப்படி ஒரு பஹ்ரைன் ரசூலான காலத்தில் இல்லை. ரசூலான காலத்தில் இந்த பஹ்ரைன் என்னது, பஹ்ரைன் இடம் இருக்குது, பஹ்ரைன் என்பது இதுக்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஈராக் எல்லை, சவுதியோட எல்லை, இந்த வடபக்கத்தில், அதாவது வடகிழக்கில், இந்த எல்லையில் இருந்து ஓமான் வரும் வரைக்கும், கீழுள்ள இந்த பகுதி ருபுல் ஹாலி வரும் வரைக்கும் உள்ள அந்த அத்தனை பகுதிக்கும் ஓரத்துக்கு என்ன செய்வாங்க, பஹ்ரைன் அப்படி தான் அழைப்பார்கள். பஹ்ரைன் என்று தான் அழைப்பார்கள். இப்போ உள்ள பஹ்ரைனுக்கு அதாவது அவால் என்ற பெயர் இருந்தது. இன்னும் வேறு வேறு பெயர்கள்லாம் என்ன செஞ்சது, அதுக்கு இருந்தது. அது இந்த பகுதியில் ஒரு செட். அது இந்த பகுதியில் கூடுதலாக யாருடைய ஆதிக்கம் இருந்தது என்றால் பாரசீகர்களுடைய ஆதிக்கம் என்ன செஞ்சது, இருந்தது. அதனால தான் இந்த வளைகுடாவை என்னது, பெர்சியன் வளைகுடா என்று சொல்றதா, அரேபியன் வளைகுடா என்று சொல்றதான்றது என்னது இன்னும் பிரச்சனைக்கு. அவங்க பாரசீக வளைகுடான்னு சொல்லுவாங்க. ஈரான் இந்த வளைகுடாவை சொல்லுவாங்க, இது பாரசீக வளைகுடா தானே. ஆனால் பொதுவாக உலகம் அங்கீகரிச்சது அரேபியன் வளைகுடான்னு தான் என்னது உலகம் அங்கீகரிச்சிருக்குது. ஆனால் அவங்க அப்படித்தான் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த கிழக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த ஒன்றித்த சிந்தனை அப்படின்னு நம்மளுக்கு வந்தது எப்போ, இந்த மாதிரி சவுதிய ஆட்சி ஏற்பட்ட பின்னால் தான் இது ஒன்றிச்ச சிந்தனை வந்தது. இன்னமும் நம்ம துபாயை இந்த எல்லையில் இந்த நிலத்தில் இருந்தாலும் வேறவா தானே பார்க்குறோம், குவைத்தை வேறவா தான் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பஹ்ரைனை வேறவா தான் பார்த்தாங்க அன்றைய காலத்தில். இந்த பஹ்ரைன் கிழக்கு எல்லையெல்லாம் அது ஒரு வேறு நாடாகத்தான் என்ன செஞ்சாங்க, அதை பார்த்தார்கள். அதனால் அந்த குண இயல்புகள் அதில் இதிலெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் என்ன செய்யும், அவர்களுக்கு மத்தியில் இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு, அதாவது பஹ்ரைனுக்கு முதலாவது அரேபிய தீபகற்பத்தில் யுத்தம் நடக்கிற டைம்லலாம் பஹ்ரைனுக்கு எப்படி யமனை எட்டி பார்த்தாங்களோ, சிரியாவுக்கு கடைசி பாதையில் போனாங்களோ, அதுக்கெல்லாம் என்னது பஹ்ரைனுக்கு போனாங்க. ஆனால் பஹ்ரைனில் உள்ளவங்க யாருமே என்ன செய்யல, யுத்தத்துக்கு வரல. யாருமே யுத்தத்துக்கு வரல. முசாலஹா, அதாவது சமாதானம் செஞ்சுக்கிட்டு ஜிஸ்யா வரி செலுத்துவதற்கு என்ன செய்தார்கள், உடன்பட்டார்கள். ஜிஸ்யா வரி செஞ்சு, பஹ்ரைன் அப்போ தனி நாடுன்னு வழங்கிங்க, பஹ்ரைன் ஜிஸ்யா வரி செலுத்துவதற்கு உடன்பட்டார்கள். இந்த பகுதிக்கு ஏற்கனவே இருந்த பெயர்கள் ஒன்றுதான் இந்த ஹஜர் என்ற பெயர் இருந்தது. ஹஜர் என்ற பெயர் இருந்தது. அதே போல இங்கே பிரபல்யமான ஒரு கிராமம் ஜுவாதா ரசூலான காலத்தில் பிரபல்யமான கிராமம். அதனால முஸ்லீம்ல ஹதீஸ் வருது எப்படின்னா, அதாவது மதீனாவில் நடந்த ஹுத்துபாவுக்கு பின்னால, ஜும்மாவுக்கு பின்னால நடந்த முதல் ஜும்மா ஜுவாதா என்ற இந்த பஹ்ரைன் பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் நடந்தது, ஜுவாதான்னு சொல்லி. அப்போ இந்த கிராமத்தில் ஜுவாதா என்ற இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில், இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அடையாளம் வச்சு ரசூலான காலத்தில் இருந்தே பிரபல்யமான பள்ளியை என்ன செய்வார்கள், சொல்வார்கள் ஜுவாதா என்ற இடம். அப்போ இந்த பாரசீக மக்கள் என்று, அதாவது பஹ்ரைனிய மக்கள் என்று சொல்றது, அந்த பகுதியில் செல்வாக்கு யார்கிட்ட இருந்தது,
பாரசீகர் ஈரானியர்களுடைய செல்வாக்கு தான் என்ன செய்தது இருந்தது. அப்போ ஈரானோட பேரும் இல்லை, சரியா? அப்போ ஃபாரிஸ் விளங்கிட்டா, ஈரானோட பேரும் இல்லை. அப்போ அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜிஸ்யா அவங்க கொடுத்துட்டு வராங்களே, அதை எடுத்துட்டு வரதுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. ஜக்காத் வந்து எடுத்துட்டு இங்கே மதீனாவுக்கு என்ன செய்யாது, வராது. ஜக்காத் வந்து துஹது மின் அக்னியாஹிம் வ துரத்து அலா ஃபுகராஹிம், அங்குள்ள பணக்காரத்தை எடுத்து அங்கே என்ன செய்யும், செலவழிக்கப்படும். இதுதான் ஜக்காத்துடைய விஷயம். ஜக்காத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செலவழிக்கிறதாக இருந்தால் முதல் விஷயம் அது யாரு கொடுக்கிறாரோ அவருடைய விருப்பத்தோடு இருக்கணும், முதல் அம்சம். இரண்டாவது, ஒருவர் வந்து அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செலவழிக்கிறதுக்கு பொதுவாக கவர்மெண்ட்டோ அல்லது அதை கலெக்ட் பண்றவங்கள முடிவெடுக்கிறாங்க, தன்னிச்சையா முடிவெடுக்கலாம். அங்குள்ளவங்களோட தேவை முடிஞ்சால் மட்டும்தான் என்ன செய்யலாம், மற்ற இடத்துக்கு அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் அங்கே தான், எங்கே எடுக்கப்படுறது அங்கே தான். அதனால இஸ்லாம் வந்து இடங்களை பிடிச்சதெல்லாம் வந்து அவங்க உள்ள ஜகாத்தை கலெக்ட் பண்ணி இங்கே வரி எடுக்கிறதுக்கு அல்ல, ஜிஸ்யாண்ட வரி மட்டும்தான் என்ன செஞ்சது இங்கே வந்தது. அது காபிர்கள்ட்ட என்னது வருடத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய ஒரு அம்சம், அதோட முடிஞ்சுது. ஆனால் ஜகாத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இது குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான், எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. அப்போ என்ன சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஜிஸ்யா எடுத்துட்டு வரதுக்கு அனுப்புறாங்க. அவர் போறாரு, ஜிஸ்யா எடுத்துட்டு வாரார். ஜிஸ்யா எடுத்துட்டு வந்த பின்னால அமர அலைஹிம் அல் அலா இப்னுல் ஹத்ரமி, அவங்களுக்கு தலைவராக வந்து அலா இப்னுல் ஹத்ரமி என்றவர் தான் என்ன செஞ்சாரு, தலைவராக ஹலீஃபா அந்த அமீராக இருந்தார். ஃபகதிம அபூ உபைதா பிமாலிம் மினல் பஹ்ரைன், பஹ்ரைன்லேருந்து என்ன செஞ்சாரு, பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தார். ஃபசமிஅத்தில் அன்சாரு பிகுதூமிஹி, அன்சார்களுக்கு செய்தி பரவுது, பஹ்ரைன்லேருந்து என்ன செய்து ஜிஸ்யா பணம் வந்திருக்கிறது. வந்த எங்க ரசூலுல்லாஹ் பைத்துல் மால், அது மஸ்ஜித், மஸ்ஜிதில் முன்னுக்கால என்ன செஞ்சிடும், அங்கே பணமெல்லாம் ஒரு விரிப்பில் கொட்டப்பட்டுரும், அங்கே தான் இருக்கும். பணமெல்லாம் கொட்டப்பட்டு குவிக்கப்பட்டிருக்குது. என்னென்னா அன்றைக்கு என்ன அந்த செக்கோட வரதில்லை, வழங்கிட்டா எல்லாம் சுமந்து மூட்டை மூட்டையாக காட்டிட்டு தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ கொண்டு வச்சாச்சு. ஃபவாஃபத்துஹு ஸலாத்த சுபஹி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்னன்னு சொன்னால் இந்த வாரதும் சுபஹு தொழுகையும் சரியாக அமைஞ்சிட்டு. அப்படின்னா என்ன, வந்ததுக்கு அடுத்தது சுபஹு தொழுகை தான், வந்ததுக்கு அப்படின்னா இஷாவுக்கு போகிற வருது, அது சுபஹு தொழுகை தான். வளமையாக அந்தந்த பிரதேசத்தில் தொழுகிறவங்களாம் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு என்ன செஞ்சுட்டாங்க, சுபஹுக்கு பள்ளிக்கு வந்துட்டாங்க. விளங்கிட்டா கிரௌடாக என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு தடை இல்லை, அவங்களோட ஹக்கை தான் அவங்க எடுக்க வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னது, அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அதில், அதை எடுக்கத்தான் வந்தாங்க. ஆனால் சுபஹு தொழுகைக்கு என்ன செஞ்சாங்க, பள்ளிக்கும். அதுக்கு அர்த்தம் வந்து நம்மளுக்கு அவங்களுக்குள்ள சின்ன வித்தியாசம் சொல்லிக்கிறோம். நம்ம அன்றைக்கு தான் பள்ளிக்கே வருவோம், அது ஒரு விஷயம். ஆனால் அவங்களோட பிரதேசத்தில் சுபஹு தொழுகிறவங்க, விளங்கிட்டா அவங்களோட பிரதேசத்தில் அவங்க சுபஹு தொழுகிறவங்க ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்தாங்க. நம்ம பள்ளிக்கே அன்றைக்கு தான் வருவோம். அதனால வித்தியாசத்தை விளக்கிறோம். நபித்தோழர்கள் அப்போ அப்படித்தானே நினைச்சிடக்கூடாது. எதை எடுத்தால் நாமளும் நபித்தோழர்கள் ஒன்றெண்ட மாதிரியே என்ன செய்யறது, நினைக்கிறது. அப்படி இல்லை, அவங்க எப்போ அந்தந்த பள்ளியில் டைமுக்கு சுபஹு தொழுகிறவங்க இன்றைக்கு ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு என்ன செஞ்சாங்க, வந்தார்கள். அப்போ நம்ம வித்தியாசம் அதல்ல, நம்ம அன்றைக்கு தான் பள்ளிக்கே என்ன செய்வோம், வருவோம். அப்போ என்ன என்று சொன்னால் ஃபவாஃபத்துஹு ஸலாத்து சுபஹி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட சுபஹு பள்ளி சரியா சுபஹு தொழுகைக்கு அது அமைஞ்சிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே வராங்க. அந்த பணம் சைடே ரசூலுல்லாஹ் பார்க்கல, பணம் சைடே ரசூலுல்லாஹ் பார்க்கல, நேராக போய் தொழுவிச்சிட்டாங்க. முதலாவது தொழுகை சரியா பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிக்ஹ் நம்ம அப்படி இருந்தால் கூட ஒரு 5-10 நிமிஷம் இருந்தால் அன்றைக்கி இருந்துட்டு இது என்ன செய்யலாம், தொழுகைக்கு போகிறோம் என்ன செய்வோம், அன்றைக்கி இந்த ஒரு பணிக்கின்ற இருப்போம். என்ன நடக்கும், அது இவன்ட ஃபுல்லாக போட்ட அந்த மசூராவுடைய சிந்தனையெல்லாம் சுபகளை இருக்கும். இது அவனுக்கு தான் போதோ, இது இவனுக்கு தான் போதோ, இது நம்மளை சுப தொழுகை என்ன செஞ்சிடும். ரசூலுல்லாஹ் அந்த சாப்டர் எடுக்கலை, அது சப்ஜெக்டே இல்லைன்னு மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, சுபஹு தொழுகை போயிட்டா. சிந்தனைக்குள்ள கூட ரசூலுல்லாஹ் அதை போட என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. சுபஹு தொழுகை முடிஞ்ச உடனே ஃபலம்மன் ஸரஃப தஅர்ரது லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்தோடனே தஅர்ரது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. தொழுகை முடிஞ்ச உடனேயே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அங்கே புரிஞ்சுக்கொள்கிற அமைப்பில், இந்த பணம் எப்போ பிரிப்பீங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கொள்கிற அமைப்பில் சில சைக்கினை கூட செய்யல. தஅர்ரது என்னது, விளங்குற மாதிரி நடந்து கொள்வது. ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வறுமையில் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்தார்கள். சஹாபாக்கள் அந்த சைக்கினை பார்த்த உடனே என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். புன்னகைச்சிட்டு அதாவது ஹீன ரஆஹும், இந்த மாதிரி அவங்க அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டின உடனே புன்னகைத்து சொன்னாங்கள், அதுன்னுக்கும் சமஅதும் பிகுதூமி அபி உபைதா வ அன்னஹு ஜாஅ பிஷை, அபு உபைதா வந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும் போல என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு உபைதா வந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும் போல, அவர் ஏதோ கொண்டு வந்திருக்கிறார் என்ற செய்தி எல்லாருக்கும் என்னது தெரியும் போல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். அப்படி நினைக்கிறேன் நாங்கள். காலு அஜல் யா ரசூலுல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதரேன்னு சொன்னாங்க. அதுதான் சஹாபாக்களுடைய இஹ்லாஸ். சுபஹு ஜமாத்துக்கு பள்ளிக்கு அங்கங்கெல்லாம் வந்திக்கிறாங்க, நம்ம அதுக்கே போய்ப்போம்.
அதுக்கு வந்த மாதிரி காட்டிக்கல மாட்டோம். அதுதான் அங்கே ஸ்பெஷல். விளங்கிட்டா? நம்ம அதுக்கு தான் போயிருப்போம். எனக்கு இதெல்லாம் மிக முக்கியமாக நான் அங்கே இப்படின்னு விளக்கம் தான் என்ன செய்வோம், சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் சஹாபாக்கள் சொல்றோம், காலு அஜல் யா ரசூலல்லாஹ், ஆம் நாம் அதுக்கு தான் என்ன செஞ்சோம், வந்தோம். ஏன்னா அது ஹராம் அல்ல, ஹலால். ஆனால் அவங்க வந்த நோக்கத்தை மறைச்சி இஹ்லாஸை காட்டிக்கல, என்ன செய்யலை, விரும்பலை. இது நிறைய அதுவும் உலக ரீதியான ஒரு மோகம் தான். அது நமக்கு செய்யாத வேலையை கொண்டு உலகத்தில் புகழ் தேடுறது. அப்போ அன்புள்ள சகோதரர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு அதை கேட்ட உடனேயே ஃபஅப்ஷிரு வஅம்மிலு, நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசை வையுங்கள், நல்ல செய்தி உங்களுக்கு இதில் கிடைக்கும், ஆசை வைங்க. அம்மிலுன்னு என்ன, ஆசை வைங்க, ஆசைப்பட்டது நல்லது தான். அப்ஷிரு, உங்களுக்கு சந்தோஷமான செய்தி என்ன செய்யும், இப்போ கிடைக்கும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நான் உங்களுக்கு வறுமையை பயப்படவே இல்லை, உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவே இல்லை. இன்னம் வலாக்கின்னி அக்ஷா அலைக்கும் மன் துப்ஸத் அலைக்கும் துன்யா கமா புசிதத் அலா மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி இறுதி காலம் உலகம் அவர்களுக்கு விரிக்கப்பட்டதோ, ஒவ்வொரு நபியும் அந்த சமுதாயம் வெற்றி பெற்ற பின்னால ஆட்சி கிடைச்சி உலகம் என்ன செஞ்சிடும், அவர்களுக்கு விசாலமாகிடும். அப்படி உலகம் அவர்களுக்கு விசாலமாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கு இந்த உலகம் விசாலமாக்கப்பட்டு, கமா புசிதத் அலாமன் கான கப்லக்கும் ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா வதுஹ்லிகக்கும் கமா அஹ்லகத்கும், அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஃபதுஹ்லிகக்கும் கமா அஹ்லகத்ஹும், ரசூலுல்லாஹோட வார்த்தை என்னன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், இன்னொரு அறிவிப்புல வதுல்ஹியக்கும் கமா அல்ஹத்ஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எப்படி அவர்களுக்கு விரிக்கப்பட்டதை போல உங்களுக்கும் விரிக்கப்பட்டு நீங்கள் அதிலே மூழ்கி அவர்கள் போட்டி போட்டது போன்று நீங்களும் போட்டி போட்டு அவர்களை எப்படி சரியான இலக்கை விட்டு அந்த பொருளாதாரம் திசை திருப்பியதோ அதுபோல உங்களையும் திசை திருப்பி அழித்து விடுவதைத்தான் நான் அஞ்சுகிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் எனது பயம். அன்புள்ள சகோதரர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அந்த கட்டம் உலகம் நபித்தோழர்களுக்கு விரிக்கப்படுகின்ற ஆரம்ப கட்டம். ஆரம்பமாக ஜிஸ்யா அங்கே இங்கிருந்தெல்லாம் என்ன செய்து ஒரு சிரியாவை கூட அங்கே எட்டி பார்க்கல. இங்கெல்லாம் எதுக்குள்ளேருந்து வருது, அதாவது அரேபியன் வளைகுடாக்குள்ளேருந்து என்ன செய்யுது, எல்லாமே வருகிறது. அரேபிய தீபகற்பத்துக்குள்ளேருந்து எல்லாம் வருது. இந்த அரேபிய தீபகற்பத்துக்குள்ளேருந்து வார இந்த கட்டத்தில் சிரியா போகலாம், அங்கே ஆப்பிரிக்கா ஒன்றும் போகலாங்க. ஆனால் அந்த டைமில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை நான் பயப்படலை. இதை விளக்கம் அளிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சிலத்தில் வாலித், ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தந்தை மரண நேரத்தில் எதை கூட பயப்படுவார்னா, தன் பிள்ளைக்கு நான் எதை விட்டு போகலையே, அதை கொடுக்கலையே, இதை கொடுக்கலையே, வீடு கிடைக்கலையே, அது கிடைக்கல, இதான் கவலைப்படுவான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையோட அந்தஸ்து உள்ளவர், ரசூலுல்லாஹ் அதை கவலைப்படலை, மாறி கவலைப்படுறாங்க. உங்களுக்கு கிடைக்கிறத பற்றி நான் கவலைப்படலை, கிடைக்கலன்றதை பற்றி நான் கவலைப்படவில்லை, கிடைச்சி நீங்கள் அழிவதை பற்றித்தான் நான் பயப்படுகிறேன். கிடைத்து நீங்கள் அதாவது எந்த தந்தையை விட இரக்கமாக இருக்கக்கூடியவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு வறுமை என்ன செய்யவில்லை, பயப்படவில்லை, இந்த உலகம் விரிக்கப்பட்டு அதில் நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ என்பதைத்தான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, அதுல வதுல்ஹியக்கும் கமா அல்ஹத்ஹும் அல்ஹாக்குமுத் தகாதுர் லா துல்ஹிக்கும், அதாவது உங்களை இல்ஹா, உங்களை அதில் விட்டு திசை திருப்பிடும் என்றதை தான் நான் பயப்படுகிறேன். ஆனால் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னாங்க, அப்ஷிரு வ அம்மிலு, ஆசை வைங்கள், எடுங்க, அனுபவிங்க, ஆனால் திசை திருப்புற இடத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்க, இந்த உலகம் விரிக்கப்பட, ஏன்னா அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்லி கொண்டிருந்தாங்க, என்ன தெரியுமா, உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு பாரசீகத்துடைய சொத்துக்கள், ரோமுடைய சொத்துக்கள் கிடைக்கும் சொல்லிட்டு கிடைக்க ஆரம்பிச்சோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை நான் உங்களுக்கு பயப்படவே இல்லை, இது இல்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அப்பதான் உலகம் திறந்திருக்கு, அப்பதான் உலகம் திறந்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, அன்சார்களில் சில பேர் பேசிக்கிறாங்க, நாங்கள் இப்போ இஸ்லாம் வெற்றி பெற்றாச்சு, மக்கா வெற்றியெல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் டெவலப் ஆகிட்டு வரோம், இந்த மாதிரி கட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் பிஸ்னஸுகளை பார்ப்போம், அப்படி செய்தான் போடுவான். நம்ம 10 வருஷமாக தவா செஞ்சுட்டோம், இப்போ மற்ற 10 வருஷம் உலகத்தை பார்ப்போம். நம்ம அப்போ அந்த 10 வருஷம் உலகம் பார்க்கலையா, அந்த ஆரம்ப 10 வருஷத்தை உலகம் தான் கூட பார்த்துருப்போம், சரியா? ஆனால் இப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே இவாதை செஞ்சு அதுக்குள்ளேயே அழிச்ச மாதிரி ஒரு கொடுப்பான். சஹாபாக்களுக்கு இது போன்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்தது. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினான், என்ன தெரியுமா, வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹலுகா, உங்கள் கைகளால் நீங்களே உங்களை அழிவுக்கு இட்டு செல்ல வேண்டாம். இதுதான், அதுக்கு தான் அந்த வசனம் இறங்குச்சு. உங்களை நீங்களே அழிச்சு கொள்ள வேண்டாம். மவுத்து வரைக்கும் ஒரு முஸ்லீமுக்கு அந்த சிந்தனை வரக்கூடாது. மார்க்கம் எப்படி நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, உலகத்தை எப்படி செஞ்சு கொண்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் என்ன செய்யணும், போகணும். இது முடிஞ்ச பிறகு அது முடிஞ்ச பிறகு இதுன்றது பொய். சைத்தான் என்ன செய்வான், உங்களை அழிச்சிருவான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், வசனம் இறக்கினா உடனே என்ன செஞ்சாங்க,
அவர்கள் அதை தவிர்த்து கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது எப்போ அபூ அய்யூப் அன்சாரி விளங்கப்படுத்துறாரு? அபூ அய்யூப் அன்சாரி ரோமர்களோடு யுத்தம் செய்கிற நேரத்தில் வந்து வேகமாக அதுக்குள்ளே போனார். என்ன இவர் அழிச்சிக்கல போறாருன்னு சிலர் பேசினாங்க. அப்போ அபூ அய்யூப் அன்சாரி சொன்னார், இந்த வசனம் அதுக்கு இறங்கவே இல்லை என்றார். இந்த வசனம் அதற்கு இறங்கவே இல்லை, எங்களில் தான் இறங்கிச்சு. நாங்கள் இப்படி சொன்ன நேரத்தில் என்ன செய்தது, இறங்கியது என்று விளக்கம் சொன்னார்கள். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இதன் மூலம் இந்த உலகத்தில் விஷயத்தில் வந்து ஆசை வைக்கிறத ரசூலுல்லாஹ் தடை செய்யலை, அம்மிலு. ஆனால் எதை தடை செஞ்சாங்க? அது வந்து உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு விரிக்கப்பட்டதை போல உங்களுக்கும் விரிக்கப்பட்டு ஃபதனாஃபஸுஹா கமா தனாஃபஸுஹா ஃபதுஹ்லிககும் கமா ஹலகத்துஹும், அவர்கள் போட்டி போட்டது போன்ற முனாஃபஸா. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், வஃபீ தாலிக் ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். இந்த அதாவது ரஹீக்குல் மக்தூமுக்காக, அந்த மதுரமான நீருக்காக போட்டி போடுகின்றவர்கள் போட்டி போடட்டும். வஃபீ தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், அதில் தான் உங்களோட போட்டி என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதில் நீங்கள் போட்டி போட்டால் அழிஞ்சிருவீங்கன்னு சொன்னோம். இதில் போட்டி போட்டீங்கன்னா நீங்கள் அழிந்து விடுவீர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது இமாம் புகாரி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய அடுத்த ஹதீஸ் 6426வது இலக்கம், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியில் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج يوما فصلى على اهل احد صلاته على الميت ثم انصرف الى منبر فقال اني فرطكم وانا شهيد عليكم واني والله لانظر الى حوضي الان. அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொடர் செய்தி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை, இது வந்து அதாவது ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தையும் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜனாசாவுக்கு தொழுவிக்க வேண்டிய அந்த தொழுகையை உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு தொழுவித்தார்கள். உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார். ஃபஸல்லா அலா அஹ்லி உஹதின் ஸலாத்தஹு அலல் மய்யித், மையத்துக்கு தொழுவிக்க தொழுகையை தொழுவித்தார்கள். தும்மன் ஸரஃப இலல் மிம்பர், பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறினாங்க. ஃபகால, அதில் மிம்பரில் இருந்து சொன்னாங்க, இன்னி ஃபரத்துக்கும் வ அன ஷஹீதுன் அலைக்கும். இன்னி ஃபரத்துக்கும், ஃபரத் அப்படி என்று சொன்னால் இந்த குழந்தைகளுக்கும் ஃபரத்னு சொல்லுவாங்க. ஃபரத் அப்படி என்று சொன்னால் நான் உங்களை விட்டு முந்தி விடுவேன், உங்களை விட்டு நான் முந்தி விடுவேன், போயிடுவேன், நான் மரணித்து விடுவேன். வ அன ஷஹீதுன் அலைக்கும், நான் உங்களுக்கு சாட்சியாக வருவேன், நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன். வ இன்னி வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ல அந்துரு இலா ஹவுதியல் ஆன், எனது ஹவுதை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் இப்போ மிம்பர்ல இருந்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரம் எனக்கு மறுமையில் தரப்படக்கூடிய அந்த ஹவுத் நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். வ இன்னி ல அந்துரு இலா ஹவுதியல் ஆன் வ இன்னி கத் உஅதீது மஃபாத்திஹ ஹஸாயினல் அர்த் மஃபாத்திஹ ஹஸாயினில் அர்தி வ இன்னி வல்லாஹி மா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இந்த உலகத்துடைய ஹசானாக்களுடைய திறப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா என்ன, இந்த மார்க்கம் வெற்றி பெறும். இந்த மார்க்கம் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் பெரும் சொத்துக்கள் சுகங்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த கீழெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய கையில் தான் என்ன செய்யும், இருக்கும். அப்படின்னா உலகம் வெற்றி பெறும், பாரசீகம் வெற்றி பெறும், ரோம் வெற்றி பெறும், எல்லாம் இஸ்லாத்துடைய இது கீழே வரும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, வல்லாஹி, அதாவது இன்னி வல்லாஹி மா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பதை நான் பயப்படவில்லை, எனக்கு பின்னால் நான் இணை வைப்பதை பயப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நீங்கள் இணை வைப்பதை நான் பயப்படவில்லை, வலக்கின்னி அகாஃபு அலைக்கும் அன் தனாஃபஸு ஃபீஹா, எந்த உலகத்துடைய செல்வங்களுடைய திறப்பு எனக்கு தரப்படுமோ அது கிடைத்த பின்னால் அதில் நீங்கள் போட்டி போடுவதைத்தான் நான் பயப்படுகிறேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் பயப்படுறது அதைத்தான் நாங்கள். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்துடைய அடிப்படைகளை புரிந்து வளர்ந்த ஒருவன் சிறுக்கு வைக்க இயலாது. ஒரு நாள் அவன் சிறுக்கு வைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயத்துடைய அடிப்படையே தெரியாதுன்னு அர்த்தம். சிறுக்குக்கு எதிரான ஒரு மார்க்கம் அது. உலகத்தில் எல்லா மார்க்கமும் எந்த அடிப்படையில் வித்தியாசப்பட்டாலும் சிறுக்கில் வித்தியாசப்படாது. அப்படித்தானே, எல்லாரும் சிறுக்கு வைக்கத்தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா மதத்துடைய அடையாளங்களுடைய சிலைகளை வச்சாலும் எதை வைக்கலாது, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு அடையாள சிலை என்ன செய்யலாது, வைக்க முடியாது. அப்படி அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கு. அதனால சிறுக்கு வைக்கிறன்ற விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி, லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அழிஞ்சி போறவனை தவிர வேற யாரும் வழி தவற மாட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ் அதில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நான் பயப்படவில்லை என்ன ரசூலுல்லாஹ். ஆனால் நான் பயப்படுறது தெரியுமா, இந்த உலக போட்டியை பயப்படுகிறேன். அதை ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில் சொன்னாங்க, ஷைத்தான் அந்த இணை வைப்பிற இடத்துக்கு வருவான்.
எப்படி வருவோம் தெரியுமா? வலாக்கின் பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், உங்கள் அமல்களை எதெல்லாம் நீங்கள் சின்னதுன்னு அலட்சியப்படுத்துறீங்களோ அதன் மூலம் அந்த இடத்துக்கு வருவான். நாங்கள் பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், அதன் மூலம் ஷைத்தான் அந்த இடத்தை அடைவான். அதுக்காக வேண்டி வருவான். அப்போ தெளிவில்லாமலாம் வழிகட்டு போக மாட்டாங்க, வேற நோக்கத்தில் தான் என்ன செய்வார்கள்? வழிகடுவார்கள். இணை வைப்பு விஷயத்தில், இணை வைப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு அடைஞ்சவன் தெளிவில்லாமல் என்ன செய்ய மாட்டான். அவன் தெளிவு மறுபடியும் புதிய ஒரு விளக்கம் வந்தேன்னா போக மாட்டான். ஒன்றில் அறியாமை, இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி அறியாமை இருந்து அவன் என்ன செய்யணும்? ஷிர்க்குக்கு போகணும். அல்லது அறிஞ்சி பொருளாதாரம் இன்னொரு உலக நோக்கத்துக்காக என்ன செய்வான்? இன்னொருத்தண்ட காலில் விடுவான், இன்னொரு சிலைக்கு போவான், இன்னொருத்தனுக்காக இணை வைப்பான். எதுக்காக வேண்டி? பதவி, பட்டம், ஆசை, பொருளாதாரம், உலக நோக்கங்கள். இதை தவிர வேற எதுவும் இருக்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு கூட பயப்பட்டது தெரியுமா? இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது எனது உம்மத்துக்கு நான் பயப்படுவது ஃபித்னா, ஃபித்னத்துல் மால், ஃபித்னத்துல் மால், சொத்தை நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அன்புள்ள சகோதரர், உம்மத்துக்கு பயப்பட்டால் உம்மத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது? உம்மத்தில் ஒரு அங்கத்துவம் நான், என் மூலம் தான் அது என்ன செய்யுது? போகுது. அப்போ எனது பங்கு என்ன? அப்படி என்ற யோசிக்கின்ற அமைப்பில் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்தில், அதாவது இறந்தவர்களுக்கு ஜனாசா தொழுவித்தார்கள் வருது. அதாவது அறியப்பட்ட ஒரு செய்தி, இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஒன்று ரெண்டு கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட அதிகமான இஸ்லாமிய அறிஞருடைய கருத்து என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்ட சுஹதாக்களுக்கு தொழுவிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கவில்லை. அதாவது ஒன்றில் சுஹதாக்களுக்கு தொழுகை, ஜனாசா தொழுகை கடமை இல்லை என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை? அதை தொழுவிக்கல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுக்கு பின்னர் தொழுவித்தார்கள். ஹிஜ்ரி 8, அதாவது 8 வருஷங்களுக்கு பின்னால் என்ன செய்தார்கள்? தொழுவித்தார்கள். அதாவது 2ஆம் ஆண்டு உஹது யுத்தம் நடக்குது, 8 வருடங்களுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க? தொழுவிக்கிறாங்க. அப்படின்னா 10 வருஷம் முடியுது. கிட்டத்தட்ட 11ஆவது வருடத்தில் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க. அப்போ தான் மரணிக்கிறாங்க. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. அப்போ உஹது யுத்தத்தில் உள்ளவங்க ரசூலுல்லாஹ் எப்போ தொழுவிச்சாங்க? ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது வாசிகளுக்கு தொழுவித்தார்கள். அப்போ இதை வைத்தான் சொல்றாங்க என்று சொன்னால், சுஹதாக்களுக்கு தொழுவிப்பது கடமை கிடையாது. ஆனால் தொழுவிக்கணும் என்று விரும்பினால் என்ன செய்யலாம்? தொழுவிக்கலாம். தொழுவிக்கணும் என்று விரும்பினால் தொழுவிக்கலாம். ஆனால் சில அறிஞர்கள் இல்லை, சுஹதாக்களுக்கு தொழுகை கிடையாது. ரசூலுல்லாஹ் தொழுவிச்சதுக்கு காரணம் அது ஸ்பெஷலான ஒரு சட்டம். இல்லைன்னா ரசூலுல்லாஹ் இந்த 8 வருஷம் கழிச்சு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தொழுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில அறிஞர்கள் சொல்கிறார். அல்லாஹு ஆலம் சரியான கருத்து, விரும்பினா என்ன செய்யலாம்? தொழுவிக்கலாம் என்பதுதான் சரியான கருத்து. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது வாசிகளுக்கு தொழுவிக்கிற அந்த நேரத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? பிரிஞ்சு போகிற நேரத்திலையும் கடந்த 8 வருடங்களுக்கு முன்னாக தியாகம் செய்த அந்த தோழர்கள் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மனசில் ஞாபகம் வைக்கிறான். ரசூலுல்லாஹ் மரண நேரம், ஆனால் உஹது சுஹதாக்கள் என்ன செய்கிறாங்க? ஞாபகத்துக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க. போய் ஜனாசா தொழுவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சலாத்தஹு அலல் மையித், ஜனாசாவை என்ன செய்கிறாங்க? தொழுவிக்கிறாங்க. தொழுவிச்சிட்டு தான் ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறுறாங்க. அப்போதான் சொல்றாங்க, இன்னி ஃபரத்துக்கும், நான் முந்த போகிறேன், நான் மரணிக்க போகிறேன். வ அன ஷஹீதுன் அலைக்கும், நான் உங்களுக்கு ஷஹீதாக என்ன செய்வேன்? இருப்பேன். வ இன்னி வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ல அந்துரு இலா ஹவுதியல் ஆன், ஹவுதி எனக்கு இப்போ காட்டப்படுகிறது. நான் ரசூலுல்லாஹ் நான் இப்போ ஹவுதை என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு இந்த உலகத்துடைய எல்லா ஹசானாக்களுடைய திறப்புகளும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன. நான் உங்களுக்கு, நீங்கள் ஷிர்க் வைப்பதை பயப்படவில்லை, இந்த உலகத்தில் போட்டி போட்டு நீங்கள் அழிந்து விடுவதைத்தான் நான் பயப்படுகிறேன். இந்த 2வது செய்தி என்ன சொல்லுது? மா யுஹதரு மின் ஸஹரத்தி துன்யா ரசூல், அதாவது இந்த உலகத்துடைய அலங்காரங்கள், இதுல இருந்து நம்ம எவ்வளவு பயப்படணும். வத்தனாஃபுஸி ஃபீஹா, அதுல நம்ம போட்டி போடுவதில் எவ்வளவு பயப்பட வேண்டும். இந்த 2 செய்தி சொல்லு. இந்த 2 செய்தி இடத்தையும் பாருங்க. சொன்ன இடங்களே என்ன செய்யுங்க? நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சொன்னாங்க எவ்வளவு பயந்தாங்க. அப்ப நம்ம அலட்சியமாக்கலாமா? ஒரு சொத்து நம்ம வீட்டுக்குள்ள வருது, நம்ம வசதியாக இருக்க போறோம்டா, நமது நம்பிக்கை, நம்ம ஈமானை வச்சு அலட்சியமா இருக்கக்கூடாது. இது எப்படியெல்லாம் என் குடும்பத்தை மாற்றும், எப்படியெல்லாம் என் சிந்தனையை மாற்றும், இல்லை நான் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும், என் குடும்பத்துக்கு இல்லை பங்கு என்ன, இதுக்கு உலகத்தாருக்கு என்ன பங்கு என்ன என்கின்ற அந்த எண்ணம் எங்கள்கிட்ட என்ன செய்யணும்? அடிக்கடி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இமாம் புகாரி அவர்கள் 6427 எல்லாம் இந்த தலைப்பு கீழே மா யுஹதரு மின் ஸஹரத்தி துன்யா வ தனாஃபுஸி ஃபீஹா, இதில் அடுத்ததாக என்னன்னு சொன்னால் 1427 3வது செய்தியை கொண்டு வராரு. இந்த செய்தி தான் நான் உங்களுக்கு அந்த ஆரம்ப சொன்னேன். இந்த உதாரணங்கள் என்னது, நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க. நான் அது ஆரம்ப செய்தி நினைச்சேன். 3வது செய்தி. இந்த செய்தி என்ன சொல்றான்னு சொன்னால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி தோழர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அக்ஸர மா அகாஃபு அலைக்கும் மா யுஹ்ரிஜுல்லாஹு லக்கும் மின் பரக்காத்தில் அர்த், நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு அதிகமாக பயப்படுவது. இது 3வது சந்தர்ப்பம். பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்றது,
இது மூன்றாவது சந்தர்ப்பம். இன்ன அக்ஸரமா அகாஃபு அலைக்கும், நான் உங்களுக்கு இந்த உலகத்திலே அதிகமாக பயப்படுவதெல்லாம் மா யுஹ்ரிஜுல்லாஹு லக்கும் மின் பரகாத்தில் அர்த், பரகாத்துல் அர்த், இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய பரக்கத்துகளில் இருந்து ஏற்படக்கூடியவைகளைத்தான் நான் பயப்படுகிறேன் என்றாங்க. இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, பரக்கத்து என்பது அதாவது அபிவிருத்தி என்பதுக்கு மட்டும், நம்ம நல்லது என்றதுக்கு மட்டும் என்ன செய்யலை, பயன்படுத்தப்பட. பரக்காத்துல் அருள் என்றது அல்லாஹ்வுடைய அதாவது மேலதிக கவனம் செலுத்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் பரக்கத்து என்றது என்ன செய்யலை, சொல்லப்படலை. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நம்ம எப்படி அதை விளங்கியிருந்தோம்னு சொன்னால், பரக்கத்து என்பது கொஞ்சமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது, அதான் அதுதான் மார்க்க ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான பரக்கத். பரக்கத்துல் ஹக்கீக்கியாண்டு அதுதான், நமக்கு கொஞ்சமாக இருந்தாலும் திருப்தியாக தான் பரக்கத்துன்றது, அதுதான் உங்களுக்கு பரக்கத்து இருக்குது அப்படின்றது. ஆனால் பரக்கத்து என்ற சொல் அதுக்கு மட்டும் என்ன செய்யற யூஸ் பண்ணப்படுவது கிடையாது. உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றத்துக்கும் பயப்படுது. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், பரக்கத்தா கிடைச்சதுன்னு சொல்லுவோம். ரைட்டா, என்ன கிடைச்சது, பரக்கத்தா கிடைச்சுன்னா என்ன, நிறைய கிடைச்சது, கொஞ்சம் கிடைச்சி திருப்தி கிடைச்சது பரக்கத்தா கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டோம். அது மொழி அடிப்படையில் சொல்லக்கூடிய அர்த்தம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய பரக்கத்துக்களைத்தான் நான் பயப்படுகிறேன். இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய பரக்கத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குமே, அதைத்தான் நான் அதிகமாக நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். என்ன, தங்கம் வெள்ளி இந்த உலகம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும். அப்ப கீழே கேட்கப்படுகிறது, ஒமா பரக்காத்துல் அர்த். ரசூலுல்லாஹ்ட்டே கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே பரக்காத்துல் அர்த்னா என்ன, அருளுடைய பரக்கத் என்றால் என்ன? கால ஜஹ்ரத்து துன்யா, இமாம் புகாரி போட்ட தலைப்பு ஜஹ்ரத்து துன்யா, இந்த உலகத்துடைய கவர்ச்சி அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்துடைய கவர்ச்சி தான் பரக்காத்துல் அர்த் அப்படின்றாங்க. ஃபகால லஹு ரஜுல், அப்போ ஒரு மனிதர் எழும்புறார், எழும்பி கேட்கிறாரு, ஹல் யத்தில் ஹைரு பிஷர், நல்லது கெட்டதை கொண்டு வருமானு கேட்டான். எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விகளை பாருங்க, ஹல் யத்தில் ஹைரு பிஷர். எனவே புரிஞ்சுக்கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது கன்செப்ஷனலாகவும் கேட்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, தத்துவ ரீதியான கேள்விகள், நம்ம தியரி மாதிரி சொல்ற கேள்விகள், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அதனால தான் கேட்குறாங்க, ஹல் யத்தில் ஹைரு பிஷர், ஹைர் ஷர்ரை கொண்டு வருமா? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் வஹீல் இருந்து, ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் வஹீல் இருந்து. அதனால மார்க்கமே போதும் எங்களுக்கு நல்ல விஷயங்களுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்துடைய பொதுவான விதியுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு மார்க்கம் போதுமானது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹல் யத்தில் ஹைரு பிஷர், நல்லது கெட்டதை கொண்டு வருமான்னு இவர் கேட்டாரா? ஃபஸமத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அமைதியாயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாகி விட்டார்கள். எந்த அளவுக்கு அமைதியாயிட்டாங்க சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு மஜ்லிஸ்ல இருந்தா யாராவது கிராமப்புற ஒரு வாசி ஒருத்தர் வரமாட்டாரான்னு ஆசை வைப்பாங்க. ஏன் தெரியுமா? சஹாபாக்களுக்கு கேள்வி கேட்க பயமா இருந்தது, ரசூலுல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்க பயமா இருந்தது. ஏன்? அதுல பொருத்தமான சட்ட அடிப்படையில் கேள்வியும் இருக்கும். சில நேரத்தில் குதர்க்கமாக அந்த கேள்வி என்ன செஞ்சிடும், அமைஞ்சிரும். கோவப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு கோவப்பட்ட அது என்ன கோபமாக இருக்கும், அதாவது மார்க்க ரீதியான ஒரு கோபமாக என்ன செய்யும், அது அமைஞ்சிரும்னு கேட்க மாட்டாங்க. அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, அதனால யாராவது கிராமப்புறவாசி இந்த கேள்வி கேட்டால் மிச்சமே சந்தோஷப்படுவோம் நாங்க அப்படின்னு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. கேள்வியை திறந்து விட்ட நபிகளாருக்கு மத்தியில் சஹாபாக்கள் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சாங்க, பயப்பட்டாங்க. ஏண்டா கூடுதலான கேள்வி நம்மளை வழிகெடுக்கத்தான் செய்யும், கூடுதலான கேள்வி நம்மளை வழிகெடுக்க செய்யும், வாழ்க்கைக்கு உதவாது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவர் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் ஃபஸமத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில இதுல வருது என்னன்னா, சஹாபாக்கள் அந்த மனிதரை நினைச்சு இப்படி கேட்டார், ரசூலுல்லாஹ் அமைதி ஆயிட்டாங்க நினைக்கிற அளவுக்கு என்னது அந்த சஹாபாக்கள் நினைச்சாங்க. ஆனா இந்த அறிவிப்புல எப்படி வருதுன்னா, ஹத்தா தனன்னா அன்னஹு யுன்ஸலு அலைஹி, வஹி ரசூலுல்லாஹ்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் திடீரென ஒரு இடத்துல அமைதியாக இருந்தாங்கன்னு சொன்னால் வஹி இறங்குவதற்காக என்ன செய்வார்கள், அமைதியாக இருப்பார்கள் ரசூலுல்லாஹ். சஹாபாக்களுக்கு மத்தியில் வஹி என்ன செய்யும், இறங்கும், ரசூலுல்லாஹ் அமைதியாக இருப்பாங்க. வியர்வை என்ன செய்யும், இங்கே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியர்வை வடியும். அன்புள்ள சகோதரர்களை, நம்ம ஈமானிய பார்வையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையோடு இதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனால் நபிகளாருடைய இந்த செய்திகள்லாம் குதர்க்கமாக பார்த்து மேற்கத்தியவா என்ன சொன்னாங்க தெரியுமா, இது வலிப்பு நோயுடைய அடையாளம் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின்னா. எப்படி சொன்னாங்க, வலிப்பு நோயுடைய அடையாளம். ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் ஒரு உளறல். இந்த மாதிரி கட்டல் ரசூல் அப்படி அமைதியாக என்ன செய்யறாங்க, இந்த உளறலை தான் என்ன செஞ்சாங்க, இப்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம என்ன செய்தோம் பார்க்கிறோம். ஆனால் தெளிவாக அது இல்லை என்பதற்கு ஹதீஸிலேயே என்ன செய்கிறது, நிறைய பதில்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. ஆனால் ஈமானிய பார்வை இல்லாமல் எதை பார்த்தாலும் என்ன செய்யும், அது தலைகீழாகத்தான் அது அமையும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சும்ம ஜஅல யம்ஸஹு அன் ஜபீனஹு, எவ்வளோ பொய், அன் ஜபீனி எவ்வளோ பொய் சொல்றாங்கன்னா, வலிப்பு நோய் முடிஞ்சு எலும்புறையவனா தத்துவமா அழகா பேசுவானா, பேச மாட்டான். ரசூலுல்லாஹ் பேசின ஒன்றையும் யாருக்கும் கொண்டு வரையலாம் இருக்குது. அப்போ அது என்ன, அது
அப்போ எல்லாருக்கும் வலிப்பு நோய் வரும்னு நம்ம ஆசைப்படணும். ஏன் ரசூலாங்க பேசின வார்த்தைகளை பார்த்தா அவ்வளோ அழகான செய்தியை ரசூலா பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஜஅல யம்ஸஹு அன் ஜபீனி, ரசூலா நெற்றி என்ன செஞ்சாங்க, இப்படி தடவினாங்க, வேர்வையில தடவினாங்க. ஆனால் அங்கனைக்கு வந்து வகி வந்ததா இல்லையாட செய்தி அதில் வரல. வகி வருகிறதோன்னு நினைக்கிற அளவுக்கு ரசூலாங்க என்ன செஞ்சாங்க, அமைதியாக இருந்தாங்க. ரசூலாங்க எல்லாம் முடிச்சுட்டு சொன்னாங்க, ஐன ஸாயில், கேட்டவர் எங்கேன்னு கேட்டாங்க. கேட்டவர் எங்கேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. அப்போ கேட்ட நேரத்தில் கால அன, அவர் எலும்புற மஜ்லிஸ்லேருந்து அவர் எலும்புறாரு. அந்த செய்தியில் வருது கால அபூ சயீத் அல் குத்ரி, அபூ சயீத் அல் குத்ரி எல்லாம் சொல்கிறாங்க, லக்கத் ஹமித்னாஹு ஹீன தலா அதாலி, அந்த கேள்வி அவருக்கு உண்டாயிச்சே அதை நினச்சி நாங்கள் நிச்சயம் சந்தோஷப்பட்டோம். அவரை பாராட்டினோம், நல்ல கேள்வி கேட்டீங்க அப்படின்னு என்ன செய்தோம், நாங்கள் பாராட்டினோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஏன்டா ரசூலுல்லாஹ் அழகான ஒரு பதில் சொன்னாங்க, கால லா யத்தில் ஹைரு இல்லா பில் ஹைர், ஹைரை தவிர வேறு எதையும் கொண்டு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர் வந்து ஹைரை தவிர வேறு எதனையும் கொண்டு வர சொன்னா. அல்லாஹ் உங்களுக்கு ஹைர் என்று எதை தந்தாலும் அது உங்களுக்கு ஹைரத்தான் என்ன செய்யும், உண்டாக்கும். ஷர் அதுலேருந்து வருதுன்னு அதுக்கு அந்த ஹைர் காரணம் அல்ல, நீ காரணம். நீ என்ன செய்கிறாய், என்னமோ வேறொரு வேலை என்ன செய்யற அதில் பார்க்கிறாய், அந்த ஹைரால் உனக்கு ஒரு நாலு ஷர் என்ன செய்யாது, ஏற்படாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன, இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நலவு என்று எதையாவது தந்தா, ஹைர் என்று உங்களுக்கு எதையாவது தந்தான்னு சொன்னால் அதன் மூலம் ஒரு நாள் என்ன செய்யாது, ஷர்ரு வராது. அல்லாஹ் உங்களுக்கு நலவுக்கு தான் தந்துகிறான். ஆனால் அது எப்போது ஷர்ரா அந்த செய்தி ஷர்ரா மாறாது, நாங்கள் அணுகி நம்மளுக்கு எதிராகவே அதை என்ன செஞ்சுக்கொள்வோம், மாற்றிக்கொள்வோம். அது ஹைராகத்தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நீ மாறிட்டேன்னா நல்லா இருக்கும், நீ மாறிட்டேன்னு சொன்னால் அது நல்லாவே இருக்கும். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றான், லா யத்தில் ஹைரு இல்லா பில் ஹைர், ஹைர் வந்து ஹைரை தவிர வேறு எதனையும் கொண்டு வராது. இந்த அடிப்படை மனசில் பதிஞ்சுக்கங்க. அல்லாஹ் எங்களுக்கு அருளண்டு எதை தந்திருந்தாலும் அது எங்களுக்கு என்ன செய்யாது, ஷர்ராக மாறாது. ஷர்ராக மாறுதுன்னா நீ எங்கேயோ அணுகிறதுல பிழை விட்டாய், அதை கையாளுறதுல என்ன செஞ்சாய், பிழை விட்டாய், இப்படின்னா அர்த்தம். இந்த இடத்துல ஹைர் என்று சொல்லப்படுறது பொருளாதாரத்தை. இந்த இடத்துல ஹைர் ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க பரக்காத்துல் அர்ல், அதனால அவர் கேட்டார் ஹைர் வந்து ஹைரை தவிர வேறு எதாவது கொண்டு வருமாண்டு. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் அதாவது பொருளாதாரத்தை விட்டு செல்கின்றவர் மௌத்தாகிறவரை சொல்ல இன் தரக்கனில், அதாவது இன் தரக்க ஹைரன், ஹைரை அவர் விட்டு சென்றால் அப்படின்னு வருது. ஹைரை விட்டு சென்னா என்ன, பொருளாதாரம். பொருளாதாரத்தை விட்டு சென்னால் எப்படி வசியத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இதை சொன்ன பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹைரை தவிர வேறு எதுவும் கொண்டு வராது. சொல்லிட்டு இன்ன ஹாதல் மால், இந்த சொத்து இருக்கிறதே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த சொத்து இருக்கிறதே ஹதிரத்துன் ஹுல்வா, பசுமையானது, டேஸ்டானது. நாங்கள் சொல்லுவாங்க டேஸ்டானது, பசுமையானது, இனிப்பானது, சுவையானது. யார் டச் பண்ணாலும் சுவையாக தான் இருக்கும். எனக்கு பணத்தை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை, எவனும் சொல்ல விளங்கிட்டா, யார் டச் பண்ணாலும் அது டேஸ்டாகத்தான் இருக்கும். எவனாவது உலக விஷயத்தில் ஒரு இடத்துல வந்து எனக்கு அதில் அவ்வளோ பிடிப்பு கிடையாது, அது சாப்பாடு விஷயத்தை சொல்லலாம் விளங்கிட்டா, எனக்கு இந்த சாப்பாடு போயிடும். ஆனால் உலகம் என்று வந்தால் அது எல்லாருக்கும் என்னது, டேஸ்ட் தான், டேஸ்டாகத்தான் இருக்கும், அது பசுமையாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு உதாரணம் சொல்றாங்க, வ இன்ன குல்லமா அம்பதர் ரபீஉ யக்துலு ஹபதன் அவ் யுலிம்மு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இது உதாரணம், வ இன்ன குல்லமா அம்பதர் ரபீஉ யக்துலு ஹபதன் அவ் யுலிம்மு. அதாவது இந்த கால்வாய் இருக்குதே, இதெல்லாம் தண்ணி ஓடுதான், மனிதனாக செஞ்ச கால்வாயாக இருந்தாலும் சரி, இயற்கையாக உள்ள இடங்களாக இருந்தாலும் சரி, தண்ணி ஓடி முளைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இவைகள் இதான், அதாவது இந்த உலகத்தில் நிலத்திலிருந்து முளைக்கக்கூடியவைகள். இவைகளில் முளைக்கக்கூடியவைகள் எல்லாமே ஒன்றில் ஒன்றை அழிக்கும் அல்லது அழிக்கிற இடத்துக்கு கொண்டு போகும் என்றாங்க ரசூலுல்லாஹ். நிலத்திலிருந்து முளைக்கக்கூடிய தாவரங்கள், விளைச்சல்கள் எல்லாம் ஒன்றில் ஒன்றை அழிக்கும் அல்லது அழிக்கிற இடத்திற்கு கொண்டு போகும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொல்றாங்க, இல்லா ஆக்கிலத்தல் ஹதிரா, ஹதிராவை உண்ணக்கூடியவற்றை தவிர, ஹதிராவை உண்ணக்கூடியவற்றை தவிர. ஹதிரா என்று சொன்னால் அதாவது கால்நடைகள் தேடி உண்ணக்கூடிய பசுமையான புட்கள், பசுமையான இடங்கள். இதை தவிர மற்ற எல்லாமே என்ன செய்யும், ஒன்றில் அழிக்கும் அல்லது அழிக்கிற இடத்துக்கு அவ் யுலிம்மு, கிட்ட கொண்டு போகும் அப்படின்ற. ஹபத் அப்படி என்று சொல்றது ஒருத்தன் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு அழிஞ்சு போறது, வயிறு நிறைய சாப்பிட்டு அழிகிறதுக்கு தான் ஹபத். அப்படி ஹபித்தனா அது ஹபத் என்றது அதான், வயிறு நிறைய சாப்பிட்றது, சாப்பிட்டு அழிதல். சொல்றாங்க, அதாவது இல்லா ஆக்கிலத்தல் ஹதிரா, பசும் புட்களை உண்ணக்கூடிய கால்நடைகளை தவிர அது என்ன செய்யும் தெரியுமா, அக்கலத் சாப்பிடும். ஹத்தா இதம் தத்தத் ஹாசிரதாஹா, அதனது இரண்டு பக்கங்களும், ஹாசிரான இந்த பக்கங்களை சொல்றது, இரண்டு பக்கங்களும் புடைத்த பின்னால்,
சாப்பிட்டு அவனுடைய 2 பக்கங்கள் நிறைக்கிற அளவுக்கு சாப்பிட்ட பின்னால இஸ்தக்பலத் ஷம்ஸ, சூரியனை என்ன செய்யும், முன்னோக்கி உட்கார்ந்துகள். என்னது, அதாவது இந்த இதுகளாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடு மேய்ப்பாளராக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணங்களை ரசூலுங்களுக்கு என்ன செய்யும், நல்ல அழகாக வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு இடத்துல சொல்லி என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்லி சொல்கிறாங்க. இஸ்தக்பலத் ஷம்ஸ், அது சூரியனை பார்த்து என்ன செஞ்சிடும், உட்கார்ந்துடும். நம்ம இதுக்கு பிறகு தான் பார்க்கணும், சூரியனை பார்த்து உட்காருதா இதை பார்த்து உட்காருதான்னு, சரியா? அது ஒளியை பார்த்து என்ன செய்யும், அது உட்கார்ந்துடும். உட்கார்ந்தா ஃபஜ்தரத் வதலதத் வபாலத், அது என்ன செய்யும் தெரியும், ஃபஜ்தரத், ஏற்கனவே உண்டதை திருப்பி என்ன செய்யும், எடுத்து சப்பிக்க நிற்கும். அப்படித்தானே, எடுத்து ஆடு என்ன நம்ம பார்த்துக்கிறோமா இல்லையா, திருப்பி எடுத்து என்ன செய்யும், அதை மென்று கொண்டிருக்கும். உள்ளத்தை தான் என்ன செய்யும், மென்று கொண்டிருக்கும். அங்கே பசும்புல் எல்லாம் இருக்கும், ஆனால் அதை எடுத்தது என்ன செய்யும், அதை மென்று கொண்டிருக்கும். வதலதத், தலத்தன்னு சொன்னால் அது அந்த மென்று சாப்பிட்டதுக்கு பின்னால மலமாக என்ன செய்யும், போகும். வபாலத், அந்த ஒன்றுக்கு அது போய்விடும், சிறுநீராக என்ன செஞ்சிடும், அது போய்விடும். சும்மா ஆதத் ஃபஅக்கலத், மறுபடி போகும், மறுபடி சாப்பிடும், மறுபடி போகும், மறுபடி சாப்பிடும். அப்படின்ற சொல்ல வ இன்ன ஹாதல் மால ஹுல்வத்துன், மறுபடி சொல்றாங்க, இந்த சொத்து இருக்கிறதே அது இனிமையானது. மன் அஹதஹு பிஹக்ஹி, யார் அதற்கே உரிய வடிவிலும் அதற்கே உரிய உரிமையோடும் அதற்கே உரிய கடமையோடும் அதை எடுத்துக்கொள்கிறாரோ, வ வதஅஹு ஃபி ஹக்ஹி, எங்க அதை வைக்கணுமோ எங்க செலவழிக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ அப்படி நடந்து கொள்கிறாரோ, ஃபநிஅமல் மஊனத்து ஹுவ, அது மிக சிறந்த உதவியாக அவருக்கு அமையும். ஃபநிஅமல் மஊனத்து ஹுவ, அவர் உதவி செய்யப்பட்டவர், அவருக்கு என்னது, நல்ல உதவி அவருக்கு, அது சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு வமன் அஹதஹு பிகைரி ஹக்ஹி, யார் அதை முறையற்ற முறையில் உள்வாங்குகிறாரோ, முறையற்ற முறையில் அதை உள்வாங்குகிறாரோ, கான கல்லதி யகுலு வலா யஷ்பா, சாப்பிட்டு பசியாராமல் இருக்கிறானே, நல்லா சாப்பிடுறது ஆனா பசி போகல, இது போன்றவர்களாக என்ன செய்து விடுவார்கள், மாறி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை என்ன செய்தார்கள், சொன்னார்கள். இதுல அன்புள்ள சகோதரர்களே, நிறைய இஸ்லாமிய அறிஞர்களுடைய விளக்கங்கள், அற்புதமான விஷயங்களை இல்லை இஸ்தின்பாத் பண்ணி இதை ஒரு தலைப்பாக என்ன செய்யலாம், பேசலாம். ஆனால் ஒரு செய்தியை மட்டும் இல்லை சொல்கிறேன் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு நேரத்தில் கிடைக்கக்கூடியதை நீ அனுபவிக்கிறது ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, இந்த இடத்துல தடை செஞ்சு சொல்லலை. பசும் புல் நீ தேடுறதுல கூட ஹராம தேடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்ற இன்ன குல்லமா அம்பத்த ரபிஉ, அதாவது யக்துலு ஹபதன் அவ் யுலிம்மு, இந்த மாதிரி ஒரு, அதாவது இந்த தண்ணீரால உருவாகக்கூடிய எல்லாமே ஒன்று நீ வயிறு புடைக்க திண்டு அழிஞ்சு நாசமா பேத்துருவாய், அல்லது அது கிட்டவனே கொண்டு போயிடும். நீ முறையற்று எடுத்தீன்னு சொன்னா, முறையற்று சாப்பிட்டேன்னு சொன்னா அப்படி போயிடும். அப்படியான கால்நடைகளை பற்றியான விளக்கங்கள் அது வருது. அது அளவுக்கு மீறி திண்டா கால்நடைகளுக்கு என்ன நடக்கு, எப்படி நடக்க, அப்படி அழிவு எப்படி வரும், ஒன்றில் அது சாகும் அல்லது சாகிற இடத்துக்கு என்ன செய்யும், அது போகும். அதை விட்டுட்டு அங்கே உள்ள கண்டதற்கெல்லாம் தின்னாம பசுமையான இடத்துக்கு போய் அந்த ஆடுகள் மேயுமாக இருந்தால் அது லிமிட்டாக என்ன செய்யும், மேலும் டேஸ்டாகவும் அதுக்கு இருக்கும். அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிடும், உரிய இடத்துக்கு வந்துட்டு உள்ளதை என்ன செய்யும், அனுபவம் ஏற்கனவே எடுத்ததே அதை முறையாக அனுபவிச்சு அதை செவிபாடடைய செய்கிற வேலையை தான் என்ன செய்யும், பார்க்கும். அதுக்கு பின்னால் மறுபடி போய் அதை என்ன செய்யும், எடுக்கு. நம்மளுக்கு என்ன பிரச்சனைடா, இந்த காணியை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ, இந்த நிலத்தை, இந்த பசும்பகுதி இருக்கிற நிலத்தை யாரோ தூக்கிட்டு போவான், ஹவா நம்ம மனசில் பதிஞ்சிடும். அதனால எவனும் வர முந்தி நான் அப்படி செட்டாக வீட்டுக்கு என்ன செஞ்சிடணும், கொண்டு போய் அங்கே வச்சு என்ன செய்யணும், சாப்பிடணும் என்ற மனநிலை என்ன செய்யும் நம்மளுக்கு வர. ரசூலுல்லாஹ் அதுக்கு பயப்படுவானா, நான் தாரவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்க என்ன செய்யுங்கடா, உண்டை எடுக்கிற நேரத்தில் அந்த ஹக்கோட எடுங்க. அந்த ஹக்கு பணத்துக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குது. ஹலாலா சம்பாதித்தல், 5 நேர தொழுகை தொழுது கண்டு சம்பாதித்தல், அதுபோல என்ன நேர்மையாக தர்மம் செய்து கொண்டு சம்பாதித்தல், ஜக்காத்தை கொடுத்து கொண்டு சம்பாதித்தல், நமது உலக விஷயங்களில் மூழ்கி விடாமல் இது அழிஞ்சு போயிரும் நிரந்தரம் இல்லை என்று சம்பாதித்தல், குழந்தைகளுக்கு அதை செலவழிக்கிற நேரத்தில் அதன் பக்கமே வழிகாட்டி செய்யாம, இதெல்லாம் முதல் முக்கியம். உனக்கு ஈமான், நேர்மை, தன்னம்பிக்கை இது போன்ற எண்ணங்களை ஊட்டி அதுக்கு பிறகு அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. இப்படி ஹக்கோட இருந்தீங்கன்னு சொன்னால், அந்த முறையாக மேய்ந்து விட்டு வந்த கால்நடைகள் எப்படி அவைகளை செமிபாடு அடைய செய்து திருப்பி முறையாக நடந்து கொள்கின்றதோ அது போல நீங்க என்ன செய்வீங்க, இருப்பீங்க. இல்லை என்று சொன்னால் நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு நிரம்பாத மாதிரி என்ன செய்வீங்க, இருப்பீங்க. அப்படித்தான் பொருளாதாரம், யார் இந்த பொருளாதாரத்தை ஒழுங்கா எடுத்து குடும்பத்துக்கெல்லாம் பிரித்து அனுபவிக்கிறானோ அவன் லைஃபை நம்ம பார்க்குறோம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, சொந்த பிள்ளைக்கு பேனைக்கு நிறைய விசாரிப்பான், நல்ல பணக்காரன் ஆயிப்பான், அவன் ஒரு பேனை வாங்கி கேட்பான், நேற்று போன கிழமை அவனுக்கு வாங்கி தந்தேன் அப்படின்றது சரியா இருக்கும். போன கிழமை வாங்கி தந்தா அவனை கட்டுப்பாடை தான் வாங்கி கொடுக்கணும். அதல்ல,
இவனுக்கு பேனை வாங்கி கொடுத்து அநியாயமாக 10 ரூபாய் எனது சொந்த பிள்ளைக்கு விளங்கிட்டா. சொந்த பிள்ளைக்கு விசாரிக்கக்கூடிய எத்தனையோ கஞ்சர்கள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நேர்மையாக அந்த புள்ள நேர்மையாக செலவழிக்கணும்ன்றதுக்கு விசாரிக்கிறது வேறு. ஆனால் சொந்த புள்ளையோட விஷயம் தான், சொந்த குடும்பமாக இருந்தாலும் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் அதில் கூட கஞ்சத்தனமான நடவடிக்கைகள். உண்ட சொத்து அம்மா பினிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், உனது நியமத்துக்களை நீ தஹதீது பண்ணு. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உனது பங்கு உலகத்தில் மறந்துடாத. ஆனால் இது என்ன செய்யும் தெரியுமா, இந்த மாதிரி நிலைமை வந்தா தனக்கே செலவழிக்காம வர்ணிப்பான். கல்லதி அகுல் வலா யஷ்பா, தனக்கே செலவழிக்க மாட்டான், தன் குடும்பத்துக்கு செலவழிக்க மாட்டான். இவன் பணக்காரனாகிறத வச்சு அந்த குடும்பம் சந்தோஷப்படணும். இவன் வளர்ந்தா நம்மளை என்ன செய்வான், இவன் கவனிப்பான். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் எப்படி அவனுக்கு கிடைக்கப்படாது, ஏன்னா அவன் சொந்த குடும்பத்துக்கே உபயோகம் இல்லாதவன். இப்படி நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்ன கல்லதி அகுலு வலா யஷ்பா, சாப்பிட்டு நிரம்பாதவன் மாதிரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை கூட நம்ம முறையாக அனுபவிக்க வேண்டும் என்றால், நம்ம வரக்கூடிய அந்த இன்பங்களை கூட நம்ம முறையாக அனுபவிக்க வேண்டும் என்றால், அதுக்கு முதலாவது பணத்தை அணுக வேண்டிய சிறந்த முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் நீ உலகத்திலையும் கொடுப்பாய். உன்னோட பேராசை என்ற ஃபீடிங் நீ பண்ணிட்டே என்று சொன்னால் கடைசியில் உனக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா, நீ இங்கே அனுபவிக்க மாட்டாய், மறுமை என்ன செஞ்சிடும், உனக்கு போய்விடும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற அலங்காரமான சிந்தனைகள் இருந்து நம்மளை காப்பாற்றி நடுநிலையாக வாழக்கூடிய மக்களாக மனைவி ஆக்கியல் புரிவானாக. ஹதமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.